அதாவது என்னன்னா கரூர் மக்கள்ன்றதை விட இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவரா ஒருத்தர் வராங்க. தலைவரா வர்றவங்க வந்து மக்களிடம் வந்து போய் வேலை பார்க்கறதுக்கு தான் ஒரு தலைவரா வராங்க. ஆனா மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய நிலையில வந்து இது மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கிறதுன்றது வந்து அவரை மேலும் மேலும் எக்ஸ்போஸ் பண்ணுது. ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ன்றது வந்து நீங்க வந்து ஐசோலேட் ஆகிலாம் இருக்க முடியாது. நீங்க மக்கள்கிட்ட போய் தான் ஆகணும். மக்கள்கிட்ட போகிறத வந்து இவர் வந்து தவிர்க்கிறாருன்னும் போது இது வந்து அவங்களுடைய மனநிலையை அவங்க வந்து இந்த தளத்துல வந்து அவங்க வந்து ஒரு மிஸ்ஃபிட்ன்ற மாதிரியான ஒரு சூழலை தான் உருவாக்குறத நான் பாக்குறேன். இதெல்லாம் எதுவும் இல்லாம ஒரு காவல்துறையில ஜென்ரலா எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க நாங்க போனா காவல்துறை சீரியஸா எடுத்துட்டு அதை இது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, மேலும் மேலும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நான் சொன்னது மாதிரி வந்து மீடியாவை பார்க்க கூடாது, என்னை யாரும் வந்து கிட்ட வரக்கூடாது, நான் வந்து போற வழியிலேயே திரும்பி வரணும், இந்த மாதிரியான எனக்கு தெரிந்து இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இது வந்து ஏதோ ஒரு சர்வாதிகாரி வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு தோரணையை வந்து கொடுக்குது.